வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பொதுவாகவே 17 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து, அதாவது ஒரு உத்தரவு போடுற இடத்துல வந்து 17 வருஷம் இருந்தாங்க. ஆனால் உத்தரவு போடுகின்ற இடத்துல 17 வருடம் இருந்து மாநிலத்துடைய உரிமை மீட்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. உதாரணத்துக்கு அவருடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது அரைத்த மாவே அரைப்பது. அது மட்டும் இல்லாமல் ஆகாயத்திலே கோட்டை கட்டுவது போல ஒரு கற்பனை கோட்டையை தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், இன்றைக்கு திமுக அந்த தேர்தல் அறிக்கை இருக்கின்றது. குறிப்பாக ஒரு மாநிலத்தின் நலன் என்று சொல்லும்போது எமர்ஜென்சி காலத்தில் பல்வேறு மாநில உரிமைகள் எல்லாம் வந்து அன்றைக்கு மத்தியிலே வந்து கொண்டு போடப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கல்வியை பொறுத்தவரை வந்து அன்றைக்கு மாநில பட்டியல் இருந்தது. அது வந்து பொது பட்டியலுக்கு அது வந்து அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு கொண்டு போனார்கள் எமர்ஜென்சி காலத்தில். ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரை? இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஆட்சியில் இருந்து கொண்டு 17 வருடம் வந்து அதனுடைய ஆட்சியினுடைய அந்த பலன்களை வந்து பலாசூலை போல அனுபவித்து விட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு இப்போதான் வந்து ஞானோதயம் வந்தது போல நாங்கள் வந்து மாநில பட்டியலுக்கு அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால், இது வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து காதிலே வந்து பூ சூத்துக்கிற வேலையாகத்தான் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கை பார்ப்பாங்க. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வந்து அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றல. 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டார்கள். அதையும் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ வந்து பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் டெல்லியில் போனோம்னா தேனும் பாலும் ஆறு ஓடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் உடம்பே பொய்னா, திமுகவே பொய்னா எப்படி இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க? அதனால் இப்போது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை விழிப்போடு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வித்தியாசம் பார்க்குறாங்க. அதாவது 2019 சொன்னீங்க, எதுவும் செய்யலை. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னல. சரி, இப்போது டீசல் விலை அது என்ன சொன்னீங்க தேர்தல் காலத்தில்? 2021 காலகட்டத்தில் டீசலுக்கு 4 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க. அதை குறைச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதானே இன்னும் நாங்கள் குறைப்புன்ட்டுன்னு. இங்கே உள்ள தேர்தல் அறிக்கையிலே 2021 காலகட்டத்தில் நீங்கள் வெளியிட்ட அறிக்கையிலே டீசல் 4 ரூபா குறைக்கல. சரி, பெட்ரோல் விலை வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அதை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தீங்களா? இல்லை வந்து மாநில வந்து உரிமை, ஒரு நிதி தன்னாட்சி என்பது முக்கியம். அந்த நிதி தன்னாட்சி என்ற அடிப்படையில் வந்து 17 வருஷமாக இருந்தபோது மாநிலத்தில் எந்த ஆட்சி நடந்தா என்ன? அது வந்து நம்ம மாநில மக்களுடைய நலன், அதை சார்ந்து தான் நம்ம இருக்கணும் என்ற அடிப்படையில் அந்த வகையில் வந்து மாநிலத்துக்கு அதிக நிதி வந்து நீங்கள் பெற்று தந்தீங்களா? சேல் டேக்ஸ் அம்மா ஆட்சி காலத்தில் வந்து சேல் டேக்ஸ்லேருந்து வேட் வந்து மாறுச்சு. அதில் மாறும்போது கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் அதுவும் வாங்கி தரல. ஏன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ணுது, நாங்கள் ஏன் வாங்கி தரணுன்ற அடிப்படையில் மாநிலத்துடைய நிதி தன்னாட்சிக்கு மூடுவலை பண்ணீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய நிதி பகிர்வு வந்து சரிசமமாகணும். 17 வருஷமாக இருந்து ஏன் வந்து அந்த நிதி பகிர்வு வந்து சரியாக பண்ணல நீங்கள்? அதான் இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. சரி, கேஸ் மானியம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னாங்க. அந்த கேஸ் மானியம் வந்து 100 ரூபா கொடுத்தாங்களா சொல்லுங்கள்? அதையும் வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்காம இப்போ என்னென்னா சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாங்களாம், பெட்ரோல் விலையை குறைச்சிடுவாங்களாம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அதை மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதில் வந்து சில பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் 2 கோடி பேர் கொடுத்தீங்களா நீங்கள்? இப்போ வந்து இந்தியா முழுமையாக வந்து கொடுக்க போகிறாங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க மானை ஏறி வைகுண்டத்தை கிழித்தானாம். அந்த மாதிரி வெறும் வந்து வாய் சொல்லில் தான் வீரர்களாக இன்னைக்கு வந்து திமுக இருக்கிற நிலையில், அதே போல் அந்த தேர்தல் அறிக்கையும் சரி, ஏற்கனவே வந்து கிளுகிழுப்பு காட்டி மக்களை வந்து ஏமாற்றியது. அந்த 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 ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இனியும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை பொறுத்தவரை மாநிலத்துடைய உரிமைகள், அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ஒரு கைது செய்யப்பட்டார் 32 மீனவர்கள். இதுக்கு வந்து மத்திய அரசு பெரிய அளவுக்கு வந்து இவர் அழுத்தம் கொடுத்து ஒரு பிரதமர் வந்து இல்லைங்க நாங்கள் இல்லைன்னா விட மாட்டோம், இதை பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைப்போன்னு சொன்னாங்களா? பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சிருந்தா
மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கோம், பிரைம் மினிஸ்டர் உடனே அங்கே வந்து இலங்கைக்கு சொல்லி நாங்கள் என்னைக்காவது மத்திய அரசை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா? இலங்கை கடற்படையால் நம்முடைய தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு வகையான கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுது. இதுவரையில் பிரதமர் வந்து ஒரு கண்டனம் கூட இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கலையே இன்னைக்கு. சரி, அவர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு வந்து மாநில அரசு அவருக்கு பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததா? எப்போ பேசினாங்க? மீனவர்கள் பற்றி ஒன்றும் பேசல. இப்போ என்னடானா கச்சத்தீவு மீட்போமா? கச்சத்தீவு மீட்பேனா உண்மையிலேயே பார்த்தா வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டதை நிச்சயமாக சொல்ல முடியல. ஏன்னா தாரை வார்க்கப்பட்டது 1974 இவங்க அப்பா ஆட்சி காலத்தில். இப்போ அவங்க அப்பா கூட இங்கே தான் போச்சிருக்காங்க, இங்கே நினைவிடம் கூட இருக்கு. போய் வேணா ஸ்டாலின் கேட்டு பார்க்கட்டும். 74 தாரை வார்க்கப்பட்டது. தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை யாரு? திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தாரை வார்க்கப்பட்டு அதை வந்து மீட்பதற்கு அம்மா வந்து சுதந்திர தினத்தை அன்னைக்கு 91 அமைச்சர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் 91 வந்து சுதந்திர தின கொடியேற்றுமே சொன்னாங்க, நாங்கள் மீட்டு தருவோம் சொல்லி விடாமல் முயற்சி பண்ணி அதன் அடிப்படையில் வந்து அம்மா வந்து அதுக்கு உரிய குரல் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து அம்மா பொறுத்தவரையில் வந்து அந்த உரிமை நிலைநாட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு இவங்க வந்து இதுவரையில் ஒரு ஒரு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு கூட, அந்த வழக்கில் இணைத்துக் கொள்வதற்கு கூட எந்த விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. அதே மாதிரி மாநில உரிமைகள் முழுக்க 17 ஆண்டு காலம் மத்தியில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியை பொறுத்தவரை அது மாநில உரிமை பறிபோகின்ற வகையில் தான் அவர் நடவடிக்கை எடுத்தது ஒழிய மாநில உரிமை மீட்டெடுக்கின்ற அந்த நடவடிக்கை இல்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை வந்து மாநில உரிமைகளை முழுமையான அளவிற்கு மீட்டு ஒரு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்குகின்ற வகையில் தான் எங்களுடைய தேர்தல் அமைக்க அமைந்திருக்கிறது. அதை பிரீஃப் பண்ணி எதுங்க அது ஒரு வரியில் சொல்லணும்னா சொல்லலாம். ஒத்த ஓட்டுக்கு ஒத்த ஆளு போதுமா? ஒத்த ஓட்டுக்கு ஒத்த ஆளு, அவ்வளோதான். அடுத்தது இல்லை, இது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்குள்ள நான் வந்து போக விரும்பல. ஆமாம், அதனால வந்து இதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அவங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல இல்லையா, குற்றவாளி இல்லைன்னு சொல்ல. அதனால இது வந்து நம்ம மாவட்ட செயலர் சொல்றது போல, முன்னாள் அமைச்சர் போல, இது ஒரு தற்காலிக தீர்ப்பு, அவ்வளவுதான். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது பண்ணிருக்காங்க. என்னங்க டெல்லி முதலமைச்சர் இல்லை, இதுல இப்போ பிஜேபியை எதிர்த்தா ஒன்று பெயிலு இல்லைன்னா ஜெயிலு, இதுதான் பிஜேபி எதிர்த்தா இல்லையா. அதனால வந்து எங்களுடைய விஜயபாஸ்கர், அதாவது முன்னாள் அமைச்சர், அவர் வீட்டில் இடி ரைடு. பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிபிஐ, ஒரு இன்கம் டேக்ஸ், அதே போல் சிபிஐ வந்து ஒரு கிரிமினல் குற்றங்களை பண்ணலாம். ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் போயிட்டு ஒரு மத்திய அரசு ஆளுக்கு மத்திய அரசு ஏவி விடுறது தப்பு. அந்த வகையில் வந்து இன்கம் டேக்ஸையோ இல்லை இடியோ இல்லைன்னா வந்து ஒரு இது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட், இடி அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, அதுபோல் பல ஏஜென்சிஸ் இருக்கு. இந்த ஏஜென்சியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து ஒரு தவறான போக்கு. பொதுவாக அதுக்கு வந்து இடியோ இன்கம் டேக்ஸ் என்ன கூட, ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டு பிறகு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. அதாவது இடிக்கும் இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி படி பார்த்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன் வந்து யாரும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஆனால் வந்து எந்த அடிப்படையில் இன்னைக்கு இடியும் சரி இன்கம் டேக்ஸும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது தான் கேள்விக்குறி. இன்னைக்கு சூப்பராக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி. தமிழ்நாடு உட்பட புதுவை உட்பட எல்லாமே வந்து முழுமையாக வெற்றி பெறுவாங்க. பாஜக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டிடுறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் கட்சியில் அவர் போட்டிடுறாரு. அதனால என்ன, டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம்.